அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்களை சந்திப்பது மிச்ச சந்தோஷம். இப்போ இது ஈதுக்கான ஒரு ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுவும் இப்போ நோன்பு முடிகிற டைமில் ஈதுக்கான என்ன ஸ்வீட் செய்யணும்ட்டு ஒவ்வொருத்தருடைய மைண்டில் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த ரெசிபியை இந்த செஞ்சு பாருங்கள். உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வேலை மிளகுவாக இருக்கும். இப்போ நோன்பு காலங்களில் உங்களுக்கு வீட்டில் கொண்டு வந்த கழிச்சது கனப்படிகள் பேரிச்சம்பழம் மீதமாக இருந்து அவங்களுக்கு இந்த டேட் பாரை செஞ்சு எடுத்துக்கொள்ளையில வாங்க வீடியோக்குள் போகலாம். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் ஒரு பேரிச்சம்பழம் ஒரு 500 கிராம் எடுத்து நீங்கள் நல்லா விதையெல்லாம் நீக்கி இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதில் பூச்சி புழு பண்டுகள் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்த போகிற ஒரு ஃபேனில் போட்டுக்கோங்க. போட்ட போகிற சின்ன பட்டத்துடன் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட சின்னமம் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கொள்ளையிலும். அதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டேன். ஏன்னா இது நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா வெந்து வரணும். அதோட ஒரு டீஸ்பூன் மாதிரி சீனியும் சேர்த்து இதை நல்லா வேக விடணும். வேகும் வரைக்கும் இதை கையில் அப்படி கைவிடாமல் கொஞ்சம் கலந்து விட்டுன்னு இருங்க. உங்களுக்கு இந்த டேட் பாரை டக்குன்னு செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும். லேசான ஒரு ரெசிபி தான். அதுக்கு நெட்ஸ் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் பாதாம் அடுத்த முந்திரி அதை சின்னதாக இப்படி கட் பண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு உங்களுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கொள்ளையிலும். வேர்க்கடலை நாங்கள் ரட்டக்கஜ்ஜுன்னு சொல்லுவோம். அதுவும் சேர்த்து செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த நெட்ஸுகள் சேர்த்து செய்கிறதால எங்களுக்கு அது கறி வடைச்செல்லாம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா சேர்த்து கலந்து விட்ட பிறகு இதை அப்படியே நாங்கள் எடுத்து ஆற வச்சுக்கணும். இப்போ அடுத்து மா எப்படி ரெடி பண்ணணுன்னு பார்ப்போம். இதுக்கு சீனி இந்த பட்டர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆக்கி எடுத்துக்கணும். மெல்ட்டாக பீட் பண்ணி நீங்கள் இதை எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாட்டி ஹேண்ட் பீட்டர் எதாக இருந்தாலும் உங்களுக்கு இதை நல்லா கலந்துட்டு நல்லா என்னப்படி எடுத்துக்கணும். மாவில் சீனியும் பட்டரும் அதோட ஒரு முட்டை சேர்த்து நல்லா இதை அப்படி கலந்துட்டுக்கணும். இதை நான் எலக்ட்ரிக் பீட்டரை நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு மாவு சேர்த்துக்கணும். மாவு நாங்கள் நல்லா சளிச்சு எடுத்துக்கணும். அதோடு பேக்கிங் பவுடரும் சேர்த்துட்டேன். இதுக்கு வெனிலா எசன்ஸ் அதெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கணும். உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் பதிலாக ஏலக்காய்த்தூள் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துட்டாலும் போதும். இப்போ நாங்கள் மாவை இப்படி கையால் நாங்கள் கலந்துட்டுக்கணும். இப்போ இது ஒரு டோஸ் ஷேப்புக்கு தான் வரணும். அப்படி அதை 2 பகுதியாக நான் பிரித்து எடுத்துட்டேன். இப்போ இதை நீங்கள் ஒரு பொலித்தீன் இப்படி ஒரு பொலித்தீனை போட்டு பொலித்தீன் இல்லைன்னா உங்களுக்கு லன்ச் ஷீட்டும் நல்லா போட்டு இதை நான் இப்படி நல்லா தட்டி எடுத்துக்க போகிறேன். இது 2 பொசிஷனாக தான் நாங்கள் அதோட சேர்க்கணும். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நான் இது விட்டு கட்டல் அப்படி நான் மெல்லிஸ் ஆக்கி எடுத்துட்டேன். ஒரு பொலித்தீன் போட்டு அதுக்கு மேலே அந்த மாவை போட்டு அதுக்கு மேலே இன்னொரு பொலித்தீன் போட்டு தான் நாங்கள் இப்படி தட்டி எடுத்துக்கணும். இப்போ இதை நான் ட்ரேயை நல்லா பட்டர் பூசி வச்சுருந்தேன். இந்த பட்டர் பூசின ட்ரேயில் தான் நான் இதை போட்டுக்க போகிறேன். நீங்கள் எப்படி கவிழ்த்து போட்டிருந்தாலும் சரி இல்லாட்டி உங்களுக்கு கையில் எடுத்து போட இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த டைமுக்கு நீங்கள் அவனை 180 டிகிரியில் 10 மினிட் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க கட்டாயம். இந்த ஓரங்களெல்லாம் நல்லா நீங்கள் கட் பண்ணி ஷேப் பண்ணி எடுத்து விட்டுடுங்க. விட்ட பிறகு இன்னும் அப்படி நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நாங்கள் பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். பெரிச்சம்பழம் எல்லாம் ஈவனாக படுற மாதிரி நல்லா அப்படி பருத்தி விடுங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பருத்தி விட்ட பிறகு அடுத்த மாவை நான் இதே மாதிரி தட்டி எடுத்துட்டேன் மெலிசா. பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் யம்மியான டேட் பார் இப்படி நீங்களும் ஒரு முறை இன்ஷாஅல்லாஹ் இந்த இதுக்கு செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டவங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அப்படி ஒரு டேஸ்ட். இப்போ இதை நான் அடுத்ததையும் இதே மாதிரி பொலித்தீனில் போட்டு தான் இதையும் ரெப் பண்ணி எடுத்துட்டேன். அப்படி நல்லா அப்படி மெல்லிசாக தட்டி எடுத்துக்கணும். இப்போ நாங்கள் தட்டி எடுத்த போகிற இதையும் அதோடு சேர்த்துட வேண்டியதான். அதுக்கு மேலாலே போட்ட போகிற இதையும் ஓரங்கள் உள்ள துண்டெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க வெளிக்கு. இப்போ இதுக்கு மேலுக்கு நான் ஒரு எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு எக்கோட கொஞ்சம் மில்க்கும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க எக் போஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த டேட் பாருக்கு மேலே கொஞ்சம் ஷைனிங் தன்மையாக இருக்கும், நல்லா கோல்டன் கலர் மாதிரி பேக்காகி வர சில உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் பார்க்க சில விளங்கும். இப்போ இதை நான் 180 டிகிரி அவனில் ஒரு 20 மினிட் மட்டும் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வேலை அவசரமாக செய்யணும் மிளகுவா செய்யணும்னா உங்களுக்கு இந்த ரெசிபியை உங்களுக்கு செஞ்சு பார்க்கலாம் இந்த நோம்பு பெருநாளைக்கு.
இன்னும் ஈத் பெருநாள் வந்து ரெசிபி வேணும்னா இந்த சேனலோட சேர்ந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை வந்து நான் பேக் பண்ணி எடுத்த பிறகு காட்டுறேன் எப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அவளுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதுக்கு ஒரு டெசர்ட் சரி ஒரு ரெசிபி செய்யணும்னாலும் அவசரமாக செய்யக்கூடியது தானே இது, இந்த டேட் பார். எல்லாருக்கும் முன்கூட்டியே ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.